ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபிலேருந்து லேட்டஸ்ட் நடத்த பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் நான் சொன்ன ஒரு விஷயம் வேறு லெவலில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸு. ஃபாஃப் இஸ் பேக் டு ஃபார்ம். ஸோ டோட்டலாக லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஃபாஃப் டு பிளஸஸ் அரௌண்ட் த கார்னரில் ஒரு பெரிய இன்னிங்ஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் ஃபார்முக்கு வரும்போது எல்லாருமே பேசப்படக்கூடிய ஒரு பெரிய நாக்கோட தான் ஒரு ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஆர்ச் ரைவல் டீம், அதாவது நம்மளுடைய எம்ஐ கேப் டவுன் ஆர்ச் ரைவல் டீம், அந்த ஒரு டீமுக்கு எகென்ஸ்டாக மாசாக ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து தலைவன் இப்போ ஃபார்முக்கு வந்துருக்கிறாப்புல. அதுவும் வந்துட்டு அதிரடியாக 3 சிக்ஸர்லாம் அடித்து பறக்க விட்டுருந்தார். 5 பவுண்ட்ரி 3 சிக்ஸர்னு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 பாலை ஃபேஸ் பண்ண ஃபாஃப் டு பிளஸஸ் அவருடைய ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். 20 பால்ஸில் வந்து 5 பவுண்ட்ரி 3 சிக்ஸரோட 50 ரன்ஸை ஸ்கோர் பண்ணி டீமோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு நங்கூரமாக நிலச்சின்னு ஆடி இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபாஃப் டு பிளஸஸோட இந்த ஒரு ட்ரெமண்டஸ் நாக். ஸோ கண்டிப்பாக ஆர்சிபியில் அவர் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு தலைவனோட அந்த ரத்தத்தில் சூடு குறையில அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபாஃப் டு பிளஸஸ் அவர் வந்துட்டு ஒரு ஜெம் ஆஃப் த பிளேயர். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது டிப் ஆகும்போது ஓகேப்பா வில் ஜாக்ஸை வச்சு அவர் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய இடத்துல வந்துட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஃபாஃப் டு பிளஸஸை நான் பிளைண்டாக நம்பினதுக்கு முக்கியமான ரீசன், அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார். நான் இன்டர்நேஷ்னல் கம்பேக்காக தான் ஸோ இப்போ விளையாட போகிறேன், கண்டிப்பாக வந்துட்டு என்னோட இன்டர்நேஷ்னல் கம்பேக் நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ இன்டர்நேஷ்னல் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ஃபார்ம் செமையாக இருக்கணும். ஸோ அதை இப்போ மீண்டும் கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கையை ஃபாஃப் டு பிளஸஸ் வீணடிக்கல. வேறு லெவலில் அவரோட ஃபார்முக்கு வந்ததோட மட்டும் இல்லாமல் நேற்று அவர் விளாண்டது டூ ஆர் டை மேட்ச். சப்போஸ் நேற்று மேட்ச் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் தோற்றுருந்தாங்கன்னா பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து வெளியே போயிருப்பாங்க. நேற்று தோக்கிற டீம் பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து வெளியே தான் வந்துட்டு மேட்ச் நடந்தது. ஸோ அந்த மேட்சை வின் பண்ணி ஜேஎஸ்கேவையும் பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ளே வச்சுட்டாரு. ஜேஎஸ்கே இப்போ 4th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ நேற்று மேட்ச்சில் ஃபாஃப் டு பிளஸஸ் ஃபார்முக்கு வந்தது வந்துட்டு ஹாட் டாபிக் கிடையாது. அவர் ஃபார்முக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. அதுதான் வந்துட்டு இப்போது மிகப்பெரிய ட்ரெண்டிங்கான விஷயம். ஸோ அதுதான் ஃபாஃப் டு பிளஸஸ் வர்சஸ் கைரன் பொலார்ட். ஸோ நேற்று மேட்ச்சில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, மேட்ச் வந்து ரெயினால் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஃபஸ்ட் ஓவரே வந்துட்டு ஒரு வேறு லெவல் ப்ரெடிக்ஷனை கொடுத்துருந்தாங்க மழை வரும்னு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேட்சோட 3வது ஓவர்லேயே மழை குறுக்கிட்டுருச்சு. ஃபஸ்ட் இன்னிங்ஸே வந்து ஃபுல்லாக நடக்கலை. எம்ஐ கேப் டவுன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 8 ஓவர்ஸில் 80 ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதோட வந்து முடிச்சுட்டு நீங்கள் சேசிங் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஸோ மேட்சை வந்துட்டு 10 ஓவர் சைடாக வந்துட்டு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அதையுமே நடத்த முடியாதுன்னு சொல்லி 8 ஓவர் கேமாக வச்சு ஸோ டோட்டலாக 98 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை டார்கெட்டாக வச்சுருந்தாங்க. 8 ஓவரில் 98 ரன் அடித்தா வின் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஜேஎஸ்கேக்கு ஓப்பனிங் வந்தது ஃபாஃப் டு பிளஸஸும் நம்மளுடைய லியூஸ் டியூப்ளோயும். ஸோ 2 பேருமே அதிரடியாக ஆடும்போது பொல்லாட் ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச் நம்ம தோற்றுட்டோம்னா வெளியே போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டைமை வந்து வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது வந்துட்டு ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்துட்டு இருந்த ஃபாஃப் டு பிளஸஸ் அதுக்கப்புறம் அம்பையர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்துட்டு பொல்லாடோட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இப்போது அதாவது ரெயின் அஃபெக்டிங் ஆன மேட்ச்சில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரூல் இருக்குது. ரெயின் வந்துட்டு இன்டர்ஃபரன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மேட்ச் வந்துட்டு 5 ஓவர்ஸ் கண்டிப்பாக நடக்கணும். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 5 ஓவர் அப்போசிஷன் டீம் பேட்டிங் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணல அப்படின்னா மேட்ச் நோ ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 2 டீமும் ஒட்டுக்க வெளியே போக வேண்டியதா அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ பொல்லாட் அதை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஓவர் வந்துட்டு ரபாடா போடுவார். ஸோ ரபாடா போடும்போது அவர் ரன்னப்பை ஸ்டார்ட் பண்ணி ஓவர் போடுற டைமில் வந்துட்டு ஃபீல்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரோட ரன்னப்பை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு ஸோ அந்த இடத்துல ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஏன்னா மழை வந்துட்டு அப்போ வர்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் பாசிபிலிட்டி அதிகமாகிட்டே இருந்தது. 4th ஓவரில் அதை பண்ணதோட மட்டும் நிற்காமல் 5th ஓவர் சாம் கரன் போடும்போதும் ஃபீல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணியிருப்பார் பொலாட். ஸோ இதை பார்த்துட்டே இருந்த ஃபாஃப் ரொம்ப இரிட்டேட் ஆகி வேறு லெவலில் வந்துட்டு 2 பேருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலாக 8 ஓவரில் 98 ரன் அடித்தா வின் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்த மேட்சை 5.4 ஓவர்ஸில் வந்துட்டு சேஸ் பண்ணி வேறு லெவலில் எங்களுக்கு வந்துட்டு 8 ஓவரில் தேவையே இல்லையா அப்படின்னு சொல்லி 3 ஓவர் மிச்சம் வச்சு அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ பொல்லாடோட இந்த ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக இப்போ ஒரு கான்ட்ரவர்சிக்கு வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா பொல்லாட் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு அன்ஃபேரான விஷயம் தான். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை வந்து உருவாக்கிட்டு இருந்தது. ஸோ இதை வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டாகவும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க SAT20 மேனேஜ்மெண்ட் கிட்ட. ஸோ அவங்க ஆக்ஷன் எடுத்தால் பொல்லாடை பேன் பண்ணுறதுக்கு கூட ஒரு மேட்ச்சுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பொல்லாடோட இந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாஃப் டு பிளஸஸ் பேக் டு ஃபார்ம் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன
என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்டேட் ஆல்ரவுண்டராக களமிறக்கி இருக்கும் நம்மளுடைய வைஷாக் விஜயகுமார். ஸோ வைஷாக் விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரஞ்சி ட்ராஃபியில் கர்நாடகா டீமுக்காக ஆடிட்டு இருக்காரு. திருப்புராக்கு எகென்ஸ்டான மேட்சை கர்நாடகா லாஸ்ட்டாக வின் பண்ணாங்க. ஸோ வைஷாக் விஜயகுமார் வேறு லெவலில் ஆஃப் செஞ்சுரியும் அடித்தது மட்டும் இல்லாமல் 2 இன்னிங்ஸும் சேர்த்து 5 விக்கெட்டையும் எடுத்து அசத்தி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு ஹாஃப் செஞ்சுரி 50 ரன்கள். ஸோ அடுத்த இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் 22 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். டோட்டலாக வந்து 72 ரன்ஸையும் அடித்து 5 விக்கெட்டையும் எடுத்து ஒரு ஆல்ரவுண்டர் ஷோ அந்த இடத்துல வந்துட்டு காமிச்சிருக்கிறாரு. ஸோ வைஷாக் விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலாக அவருக்கு வந்துட்டு டெபோ அப்படிங்கிறது ஆர்சிபி கொடுக்கும்போது இவர் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பவுலிங் போட்டு அசத்துவாரா அப்படின்னு யாருமே வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் வைஷாக் விஜயகுமார் பண்ணது. ஸோ அதை சூப்பராக வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இப்போ அவர் ரீட்டைனும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய வைஷாக் விஜயகுமார் நீட்டான ஒரு இதே மாதிரி ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸை எஃபெக்டிவாக ஒரு க்ரூஷியல் மேட்ச்சில் கொடுத்தாருன்னா ஆர்சிபிக்கு அது இனிமேல் அட்வான்டேஜான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வைஷாக் விஜயகுமாரையும் நம்ம மேஜர் சைடு பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சான்சஸோ அதையும் வந்துட்டு பேக்கப் சைடில் வந்து பயன்படுத்திக்கிறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஸோ அடுத்த அப்டேட் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதும் 2வது டெஸ்ட்டில் டெபு ஆகும் ரஜத் படிட்டர். ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதில் 2வது மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில் வந்துட்டு இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு டோட்டலாக இப்போது அவரை வந்து ட்ராப் பண்ணி ஸோ நம்மளுடைய ரஜத் படிட்டரை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜடேஜா அண்ட் கேஎல் ராகுல் ரூல்ட் அவுட் ஆகிருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துலையும் வந்துட்டு ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ கேஎல் ராகுலோட இடத்துல கூட ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி ரஜத் படிட்டரை கொண்டு வரலாம் அப்படின்னு கூட பேசப்பட்டு இருக்காங்க. ஏன்னா விக்கெட் கீப்பராக கேஎல் ராகுல் ஃபஸ்ட் மேட்ச் ஆடலை. ஸோ கேஎஸ் பரத் தான் கீப்பிங் பண்ணார். அதனால் ஒரு பியூர் பேட்ஸ்மேனாக அவர் ஆடி இருக்கிறது போது ரஜத் படிட்டர் ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ ரஜத் படிட்டர் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதுனா 2வது டெஸ்ட் மேட்ச்சில் டெபு பண்ணலாமா? ஸோ அவர் டெபு பண்ணும்போது ஒரு நீட்டான ஒரு ஸ்கோர் அண்ட் ஒரு எஃபெக்டிவான சுச்சுவேஷன் கண்டிப்பாக ஒரு சைட்லேருந்து அவர் கொண்டு வர கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரஜத் படிட்டர் கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கணும். இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட செகண்ட் டெஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.